உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இந்த புலிகளை பார்த்த உடனே என்னடா புலியையும் வரி குதிரையும் கிராஸ் பீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்க தோணும். நம்ம இந்திய புலிகள் தான் இப்படி மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம இந்திய நாட்டு புலிகள் நம்ம கண்ணு முன்னாடியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ பொதுவாக புலிகள் அப்படின்னாலே என்ன நிறத்தில் இருக்கும்? அதோடைய உடம்புல அந்த ஆரஞ்சு நிறம் அதிகமாகவும் கருப்பாக கோடுகளும் இருக்கும். ஆனால் அதுவே இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய புலிகள் ரொம்ப அதிகமாக இந்த ஆரஞ்சு கருப்புக்கு அப்படியே நேர் எதிராக கருப்பு கோடுகள் அதிகமாகவும் ஆரஞ்சு நிறம் கம்மியாகவும் ஆகிற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த மாதிரி மாறுறது ஏதோ 1-2 புலியில் தான் நடக்குது அப்படின்னா ஓகே, ஏதோ 1-2 புலி தான் நடக்குது அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் அதுவே நம்ம இந்தியாவில் ஒரே கூட்டத்தில் இருக்கக்கூடிய 40% புலிகளில் இந்த மாதிரி அந்த நிறமாற்றம் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னுமே அதிகமாயிட்டே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் நம்ம இந்திய புலிகளில் இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படுது? இந்த மாற்றத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன? இந்த மாற்றத்தால் இந்த புலிகளில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது? இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசியாக எடுத்த சென்சஸ் வச்சு பார்க்கும்போது புலிகளோட எண்ணிக்கை உலகம் முழுக்கவே ஒட்டுமொத்தமாக ஒரு 5500 கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவில் தான் அதிக அளவிலான புலிகள் இருக்குது. மொத்தம் ஒரு 3600க்கும் அதிகமான புலிகள் நம்ம இந்தியாவில் மட்டுமே இருக்குது. ஒரு காலத்தில் வேட்டையாடுறது, அதுக்கப்புறம் அதோட வாழ்விடங்களை அழிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் இந்த புலிகளோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாகி புலிகள் கொஞ்ச நாளில் அழிஞ்சு போயிருப்பா அப்படிங்கிற அளவுக்கு அதோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் இந்தியா உட்பட எல்லா நாடுகளுக்குமே இந்த புலிகள் எவ்வளோ முக்கியம் காட்டுக்கு அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 58 புலிகள் காப்பகம் வரைக்கும் இப்போ அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி இந்த புலிகளை காப்பாற்றுறது, அதோடைய வாழ்விடங்களை மேம்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இதோடைய விளைவாக தான் இப்போ இந்த புலிகளுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை 3600 அதிகமாக இருக்குது. இப்போ காப்பகம் அமைச்சிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதில் நம்ம இந்தியாவுடைய ஒடிசா மாநிலத்தில் சிம்லிபால் டைகர் ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு காப்பகம் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பகத்திலே 4வது பெரிய புலிகள் காப்பகமாக இதுதான் இருக்குது. 2750 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கொஞ்சம் பெருசாகவே அதை உருவாக்கியிருக்காங்க. இந்த காப்பகத்தில் இருக்கக்கூடிய புலிகள் தான் நம்ம வீடியோட ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி அதோட நிறத்தை அப்படியே மாற்றி ஆரஞ்சு நிறம் கம்மியாகவும் கருப்பு நிறம் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது. அந்த காப்பகம் இருக்கக்கூடிய பகுதிகளை சுற்றி 17ஆம் நூற்றாண்டில் இருந்தே இந்த மாதிரி கருப்பு கோடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய புலிகளை பார்த்து தான் மக்கள் அங்கொன்னும் இங்கொன்னுமா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இது ஏதோ கட்டுக்கதை, அந்த ஊருக்குள்ளலாம் கதைகள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கதை போல், இது நல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டே இருந்தாங்க. இது அப்படியே தொடர்ந்து போயிட்டே தான் இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் 1970களில் இந்த மாதிரி புலிகள் இருக்குது அப்படிங்கிறத முறையாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் இது அதிகாரப்பூர்வமாக ஆகுது. இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணப்போ மொதல் 2 புலிகள் தான் இந்த மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போ 2 புலிகள் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் அதுக்கப்புறமா தொடர்ந்து கண்காணிக்க தான் இன்னைக்கு தேதியில் அந்த சிம்லிபால் புலிகள் காப்பகத்தில் மட்டுமே 13 புலிகள் இந்த மாதிரி கருப்பு கோடுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. என்ன ஒரு 50 வருஷத்தில் 2 புலிகள்ங்கிறது 13 புலிகளாக இருக்குது. அப்போ ஒரு 11 புலிகள் தானே அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய 13 அப்படிங்கிற கணக்கு இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய புலிகளோட எண்ணிக்கை தான். இந்த 50 வருஷத்தில் இடையில நிறைய புலிகள் இதே மாதிரி கருப்பு நிறத்தில் மாறி இருக்கு. அது இயற்கையாகவே இறந்து போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு நிறத்துக்கு மாறக்கூடிய புலிகளை வேட்டையாடுற பழக்கம் நிறையா இருந்திருக்கு. அதெல்லாமே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை வேட்டையாடினவங்களையுமே பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கருப்பு நிறத்துக்கு மாறக்கூடிய புலிகளோட எண்ணிக்கைங்கிறது அதிகமாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, சிம்லிபால் டைகர் ரிசர்வோடைய ஒட்டுமொத்த புலிகளோட எண்ணிக்கையே வெறும் 32 தான். இப்போ 32 புலிகளில் 13 புலிகள் இந்த மாதிரி மாறி இருக்கு அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை சேர்ந்த 40% புலிகள் இந்த மாதிரி நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு. அதிகமாக நிறம் மாறவும் செஞ்சிருக்கு. இந்த கணக்கு தான் விஞ்ஞானிகளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கு. அதாவது ஒரு கூட்டத்தில் கூடிய 40% புலிகள் இந்த மாதிரி மாறி இருக்குன்னா அப்போ அது காலப்போக்கில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கணிக்கிறாங்க. அப்படி என்னதான் சிக்கல் ஏற்படும்? முதல்ல எதனால் இந்த புலிகள் எப்படி நிறம் மாறுச்சு, இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருப்பு நிறத்தில் மாறக்கூடிய அந்த புலிகளுடைய அந்த உதிர்ந்து விழுந்த ரோமங்கள், அதோடைய கழிவுகள், அதுக்கப்புறம் அதாவது விலங்குகளை வேட்டையாடி வச்சுருக்கோம்ல, அந்த விலங்குகள்லேருந்து இந்த புலிகளோட எச்சில், அதுக்கப்புறம் இதை வேட்டையாடினாங்கல்ல, இதை வேட்டையாடினதுக்கப்புறம் அதை பிடிச்சாங்கல்ல, அதோடைய தோல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ தான் விஷயம் தெரியுது. என்னென்னா, இந்த புலிகளோட உடம்புல இருக்கக்கூடிய மரபணுவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. எந்த மரபணு அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ்மெம்பரேன் அமினோபெப்டிடேஸ்
MAXQ, அதாவது இதை சுருக்கமாக TACPEP அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த TACPEP மரபணுவில் அதோட 454வது பொசிஷனில் அங்கே வந்து அமினோ ஆசிட் இருக்கணும். என்ன அமினோ ஆசிட் இருக்கணும்னா ஹிஸ்டிடைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் இருந்திருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே டைரோசின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் மாறி போயிடுச்சு. இப்போ பொதுவாகவே இந்த TACPEP ஜீன் என்ன பண்ணுன்னா ஒட்டுமொத்தமாக ஃபெலின் ஃபேமிலி, அதாவது பூனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுக்குமே அதோட உடம்புல அந்த கோடுகள், அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகள் இதெல்லாமே எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மரபணு தான் தீர்மானிக்கும். அதை பொறுத்து தான் அந்த விலங்கோட உடம்புல அந்த கோடுகளோட திக்னஸும் அந்த புள்ளிகளோட திக்னஸும் மாறுபடும். அது எங்கெங்கே இருக்கணும் அப்படிங்கிறதும் மாறுபடும். இந்த மரபணுலேயே மாறுபாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த சிம்லிபால் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த புலிகளுடைய உடம்புல இந்த மாதிரி அந்த கோடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி அது உருமாறிட்டு இருக்கு. இந்த மியூட்டேஷனால இந்த புலிகளுடைய வேட்டையாடுற தன்மையிலையோ இல்லை செயல்பாட்டிலையோ ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்குமே பெருசாக அந்த மாதிரி எதுவும் தெரியல. அப்புறம் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஞ்ஞானிகளுக்கு அதிகமான அதிர்ச்சியை கொடுக்கறது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய 40% புலிகள் இந்த மாதிரி மாறி இருக்கே அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ பொதுவாகவே ஒரு உயிர் பிறக்குது. இப்போ நம்ம மனுஷங்க நாமளே பிறக்கிறோம்னு வச்சுங்களேன், நம்மளோட ஜீனுங்கிறது 50% அம்மா கிட்ட இருந்தும் 50% அப்பா கிட்ட இருந்தும் வரும். இது எல்லா விலங்குகளுக்குமே பெரும்பாலும் பொருந்தும். இந்த புலிகள்லையுமே அதே விஷயம் தான். இப்போ சிம்லிபாலில் புதுசாக பிறக்கக்கூடிய ஒரு குட்டி இருக்கு. அந்த குட்டியில் அம்மா அப்பா ரெண்டையும் எடுத்துக்கும் போது அந்த அம்மா அப்பா ரெண்டில் யாராவது ஒருத்தருக்கு தான் இந்த TACPEP ஜீனில் மியூட்டேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக பிறக்கக்கூடிய குட்டிக்கு அந்த மியூட்டேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நல்லா இருக்கக்கூடிய ஒரு TACPEP ஜீன் அது அம்மா கிட்ட இருந்தோ அப்பா கிட்ட இருந்தோ நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஜீன் வந்து சேருதுன்னா அந்த நல்லா இருக்கக்கூடிய ஜீன் மியூட்டேட் ஆன ஜீனை சப்ரஸ் பண்ணி வச்சிடும். அதனால புதுசாக பிறக்கக்கூடிய அந்த குட்டியோட உடம்புல அந்த மியூட்டேட் ஆன ஜீன் ஹிடனாகவே இருக்கும். அதனால அது நார்மலான ஒரு குட்டியாகவே பிறந்து அதோடைய அந்த கோடுகளில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஆனால் சிம்லிபாலை பொறுத்த வரைக்கும் புதுசாக பிறக்கக்கூடிய நிறைய குட்டிகளில் இந்த மாதிரி மியூட்டேஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த குட்டிகளுடைய அம்மா அப்பா ரெண்டுலேயுமே அந்த மியூட்டேஷன் இருந்திருக்கணும். இது போக அந்த கூட்டத்தில் கூடிய 40% புலிகளில் மியூட்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது சிம்லிபாலில் இருக்கக்கூடிய மற்ற நார்மலான புலிகள்லையுமே இந்த மியூட்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது ஹிடனாக இருக்கும், அதனால் வெளியே தெரியாமல் இருக்கே தவிர அதோட உடம்புலையுமே கண்டிப்பாக இந்த மியூட்டேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இதுதான் அவங்கள வந்து பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்குது. இப்போ இதே மாதிரி பிரச்சனை சிம்லிபால் புலிகள் காப்பகத்தை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற ஏதாவது புலிகளுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வேற எந்த புலிகளுக்குமே இந்த TACPEP ஜீனில் மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ குறிப்பிட்டு இந்த சிம்லிபால் புலிகளுக்கு மட்டுமே இந்த மாற்றம் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சிம்லிபால் டைகர் ரிசர்வ்ங்கிறது கொஞ்சம் இயற்கையாகவே தனிச்சு விடப்பட்ட ஒரு புலிகள் காப்பகமாக இருக்குது. அதாவது அதை சுற்றி ரொம்ப பக்கத்திலேயே மற்ற புலிகளுடைய வாழ்விடங்கள் இல்லாத மாதிரி இருக்குது. அதனால இந்த சிம்லிபால் புலிகள் எல்லாமே திரும்ப திரும்ப தங்களுக்குள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. இதை தான் இன்பிரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இன்பிரீடிங் அதிகமாக நடக்கிறதுனால இந்த சிம்லிபால் கூட்டத்தில் காலப்போக்கில் புதுசாக பிறக்கக்கூடிய குட்டிகளில் எல்லாமே ஒரே மாதிரியான ஜீன்ஸ் அக்குமுலேட் ஆன குட்டிகளாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த சிம்லிபால் புலிகளில் கோடுகள் அதிகமாக இருக்கிறது தான் ஒரே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதுவே இன்னும் நம்ம அதிகமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறாங்க. இதை ஏன் சிக்கல்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய புலிகளுக்கு நோய் தாக்குதல் ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த நோய் தாக்குதலிருந்து விடுபடுறதுக்கான எதிர்ப்பு சக்தி எல்லா புலிகளுக்கும் இருந்துச்சுன்னா அதுங்க எல்லாமே தப்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு நோய் தாக்குதல் ஏற்படும் போது ஒருவேளை சிம்லிபால் புலிகளோட உடம்புல அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான அந்த எதிர்ப்பு சக்தி கொண்ட ஜீன்ஸ் இல்லாமல் போச்சு அப்படின்னா அது அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே அழிச்சிடும். ஏன் இதே பிரச்சனை மற்ற கூட்டத்தில் ஏற்படாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஏன் அப்படின்னா சிம்லிபால் புலிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுக்குள்ளேயே திரும்ப திரும்ப இன்பிரீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அங்கே ஒரே வகையான ஜீன்ஸ் தான் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது. அதுவே மற்ற இடங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு முதுமலை புலிகள் காப்பகம் இருக்குது. அந்த காப்பகத்துக்கு பக்கத்திலேயே உங்களுக்கு பந்திப்பூர் புலிகள் காப்பகமும் இருக்குது. அப்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய புலிகள் அங்கேயும் அங்கே இருக்கக்கூடிய புலிகள் இங்கேயும் வந்து அதுங்க ஒன்றா சேர்ந்து மேட்டிங் எல்லாம் பண்ணி அங்கே ஒரு இனக்கலப்பு ஏற்பட்டிருக்கும். அப்போது உங்களுக்கு மரபணு ரீதியாகவே இங்கே இருக்கக்கூடிய புலிகளோட ஜீன்ஸும் அங்க இருக்கக்கூடிய புலிகளோட ஜீன்ஸும் ஒண்ணா சேர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கண்டிப்பா அது பாஸ் ஆகி போயிருக்கும். இதுதான் ஜெனடிக் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜெனடிக் டைவர்சிட்டி ஒரு இனத்துல இருக்கும்போது அதுங்களோட சர்வைவல் ரேட் அதிகமாகுது. அதாவது என்ன ஆகுதுன்னா, இப்போ அங்க ஒரு நோய் தொற்று ஏற்படுது அப்படின்னா அந்த நோய் தொற்றுல இருந்து விடுபடுறதுக்கான ஜீன்ஸ் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா புலிகளுக்கும் இல்லைனாலும் கூட ஏதாவது ஒரு புலி, ஏதாவது ஒன்று புலியோ இல்லைனா 2 புலியோ அதோட உடம்புல எங்கேயாவது ஹிட்டனாவது இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. ஏன்னா காலங்காலமாகவே வெவ்வேறு இடத்துல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. ஆனால் அதுவே சிம்லிபால் புலிகளில் நடந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ஒரே மாதிரியான ஜீன்ஸ் தான் திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி திடீர்னு ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு மாற்றத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஜீன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகுது. அதுக்காக இல்லவே இல்லை அப்படின்னு இல்லை. இங்கே ஜெனட்டிக் டைவர்சிட்டி நடந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை விட ஜெனட்டிக் டைவர்சிட்டி நடக்காத இடத்துல அந்த வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகுது. இதனால தான் சிம்லிபால் புலிகளை பற்றி விஞ்ஞானிகள் ரொம்பவே கவலைப்படுறாங்க. சிம்லிபால் புலிகள் காப்பகத்தில் இன்னொரு முக்கியமான சிக்கல்
என்னென்னா அதோடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையே வெறும் 32 தான். ஒருவேளை அதுவே வந்து ஒரு 100ஆவோ இல்லை 150ஆவோ அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அது ஒரு கூட்டமாக இல்லாமல் நிறைய கூட்டங்களை தனித்தனியாக பிரிஞ்சு வேறு வேறு இடங்களில் வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். அப்படி வேறு வேறு இடங்களில் வாழும்போது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகி அங்கே ஜீன்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கும். அப்போ பிற்காலத்தில் அந்த வேறு வேறு கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த புலிகள் ஒன்றா சேரும்போது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எப்படியாவது ஒரு ஜெனட்டிக் டைவர்சிட்டி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இங்கே அதுவும் இல்லாமல் வெறும் 32 புலிகள் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இங்கே ஜெனட்டிக் டைவர்சிட்டி ரொம்பவே கம்மியாகிட்டே போகுது. அப்போ இது அப்படியே தொடர்ந்து விட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் கண்டிப்பாக எல்லா புலிகளுமே ஒரே ஜீன் இருக்கக்கூடிய புலிகளாக மாறிடும். இது பெரிய அளவில் பிரச்சனையை கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால தான் இதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி வேறு இடத்துல இருக்கக்கூடிய புலிகளை கொண்டு வந்து அதெல்லாம் வச்சு மேட்டிங் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. இதோட ஒரு பகுதியாக தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய டடோபா அந்தாரி அப்படிங்கிற அந்த புலிகள் காப்பகத்தில் இருக்கக்கூடிய புலிகளை எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு மேட்டிங் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழலில் ஒரு கரெக்டான தீர்வு அப்படின்னா அது இதுவாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா பிரச்சனையே வேறு வேறு ஜீன்ஸ் கலக்கலை அப்படிங்கிறது தான். அப்போ வேறு ஒரு இடத்துல இருந்து புலிகளை எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும் போது அங்கே அந்த புலிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். அப்போ காலப்போக்கில் இந்த சிம்லிபால் புலிகளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த கருப்பு கோடுகள் அதிகமாகிற பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சு இதுங்களும் மற்ற புலிகள் மாதிரி அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ கடைசியாக எதனால் இந்த புலிகளில் இந்த ஜீன் மியூட்டேஷன் ஏற்பட்டுச்சு? இப்போ ஜீன் மியூட்டேஷனால் இது மாறுதுங்கிறது சரி, எதனால் அந்த ஜீன் மியூட்டேஷனே ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கான விடையை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா இப்போ கிடைக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போதே 17ஆம் நூற்றாண்டில் இருந்தே இந்த மாதிரி புலிகளை பார்த்து தான் மக்கள் தொடர்ந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் எதனால் இந்த மாதிரி ஒரு மியூட்டேஷன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக செக் பண்ண முடியும். அப்போ அந்த இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் நம்மளால் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகுது. அதனால் இந்த புலிகளில் எதனால் இப்படி ஒரு மியூட்டேஷன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிக்கலான காரியம் தான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் பெரிய அளவில் எந்த முயற்சியும் நடக்கலை. இப்போ சிம்லிபாலை பொறுத்த வரைக்கும் அந்த புலிகளோட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புலிகளை கொண்டு வந்து அதை சரி பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் எறும்புகள்லையும் ஆப்பிரிக்காலேருந்து சைனாவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. புலிகளை பொறுத்த வரைக்கும் அதை லீகலாக பண்ணுறாங்க. ஆனால் அதுவே எறும்புகளை அதை ரொம்ப இல்லீகலாக பண்ணுறாங்க. அதாவது எறும்புகளை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கடத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படி கடத்தப்படுற எறும்புகளுக்கு ஒரு எறும்புக்குமே 21,000 வரைக்கும் கொடுத்து அதை வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. எதுக்காக எறும்புகளுக்கு 21,000 கொடுக்கணும்? அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டிலேருந்து எறும்புகளை இன்னொரு நாட்டுக்கு கடத்திட்டு போகிறதுனால கடத்தி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு அப்படி என்ன தான் கிடைக்குது? இப்படி கடத்திட்டு போகிறதுனால இந்த ஆப்பிரிக்கா நாட்டுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எறும்பை கடத்துறதுனால பிரச்சனை வருமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வருதுல. இந்த மாதிரி இந்த விஷயத்தை சுற்றி நிறைய கேள்விகள் இருக்குது. எதனால் இந்த எறும்பு கடத்தல் நடக்குது, எதனால் இதுக்கு அதிகமான விலை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீ அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.